ஹலோ ஆல். ஸோ நாம் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேவா, அடுத்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லாமிஸ் தியரம் இதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ லாமிஸ் தியரம்னா என்ன, ஸோ எப்போ நம்ம லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணணும், எப்படி சம் சால்வ் பண்ணுறது இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, சரி ஓகே. ஸோ லாமிஸ் தியரம் போகிறதுக்கு முன்னாடி ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்னென்னா சமநிலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஒரு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது, அந்த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அதோட நிலையிலே இருக்குது. ஓகே, எந்த சேஞ்ச் ஏற்படாமல் அப்படியே இருக்குது, அதான் வந்து ஈக்குலிபிரியம். ஸோ ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா சம்மேஷன் ஹெச் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் வி ஈக்குவல் டு 0, இதுதான் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஓகேவா, ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எல்லாம் 0வாக இருக்கும், வெர்டிக்கல் ஃபோர்ஸ் எல்லாம் 0வாக இருக்கும், இதான் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ். சரி, டெஃபினேஷன் பார்த்துடலாம். இஃப் 3 கோப்ளானார் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் ஏ பாயிண்ட் பி இன் ஈக்குலிபிரியம், ஸோ வந்து ஒரு 3 கோப்ளானார் ஃபோர்ஸ் இருக்குது, அது ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, அது வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கான். ஓகே, இந்த மாதிரி ஒரு 3 ஃபோர்ஸ் இருக்குது, அது கோப்ளானார் ஃபோர்ஸ் என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேவா, ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், புரியும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. ஓகேவா, தென் ஈச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு தி சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தி அதர் ஃபோர்ஸஸ். ஸோ ஒவ்வொரு ஃபோர்ஸும் அதோடைய சைன் ஆங்கிளுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் ட்ராயிங் எப்படி வரையணும்னா இந்த மாதிரி 3 ஃபோர்ஸ் வரைச்சிக்கோங்க. ஸோ இது வந்து பி, இது ஒரு ஃபோர்ஸ் பி, கியூ, அடுத்து எஸ். ஸோ 2 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. லாமிஸ் தியரம் என்னென்னு கேட்பாங்க, இது எழுதி இந்த ட்ராயிங் போட்டு இந்த ஃபார்முலா எழுதணும். சரியா, பிக்யூஎஸ். ஸோ பிக்கு ஆப்போசிட்டில் இப்படி ஆங்கிள் போட்டு ஆல்ஃபான்னு போடுங்க. ஓகேவா, கியூக்கு ஆப்போசிட்டில் இப்படி ஆங்கிள் போட்டு பீட்டான்னு போடுங்க. எஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் இப்படி ஆங்கிள் வரைஞ்சி காமான்னு போடுங்க. ஓகேவா, ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ ஃபார்முலா வந்து பி பை சைன் ஆல்ஃபா. ஸோ பி அதோடைய ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல் டு கியூ அதோடைய ஆப்போசிட் ஆங்கிள், சைன் ஆஃப் தி ஆங்கிள் போடுறோம், எல்லாத்துக்கும் சைன் தான் போடணும். கியூ பை சைன் பீட்டா, அடுத்து எஸ் டிவைட் பை சைன் காமா. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இதை படிச்சுக்கோங்க. ஸோ இப்படி டேட்டா சம் போயிடலாம். ஸோ கொஷினில் வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். மென்ஷன் பண்ணியிருந்தாலே நாம் லாமிஸ் தியரம் வச்சு போடலாம், இல்லை வந்து லாமிஸ் தியரம் வச்சு போகிற ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷன் இருந்தால் போடலாம், இல்லை வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வச்சு சம் போடலாம். ஓகேவா, ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஓகேவா, பாருங்கள், சொல்யூஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஆஃப் கோப்ளானார் ஃபோர்ஸஸ் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் என்னென்னா சம்மேஷன் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் வி இஸ் ஈக்குவல் டு 0. ஒன்று இது மாதிரி போடலாம், இல்லைனா வந்து 3 கோப்ளானார் கன்கரண்ட் ஃபோர்ஸ் விச் ஆர் இன் ஈக்குலிபிரியம் அப்படி இருந்ததுன்னா லாமிஸ் தியரம் வச்சு போடலாம். ஓகேவா, ஓகே, இதுதான் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த ஃபோர்ஸ் ஷோன் இன் ஃபிகர் ஆர் ஆக்டிங் ஆன் அ பார்ட்டிகல் அண்ட் கீப் த பார்ட்டிகல் ஈக்குலிபிரியம். ஸோ வந்து ஈக்குலிபிரியம் சொல்லி கொஷினை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ ஈக்குலிபிரியம் மென்ஷன் பண்ணாலே 2 மெத்தடு, ஒன்று லாமிஸ் தியரம் வச்சு போடலாம், இன்னொன்று ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வச்சு போடலாம், எது வேணால் வச்சு போடலாம். ஓகேவா, ஓகே. த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் F1 இஸ் 250 நியூட்டன், ஃபைண்ட் தி மேக்னிடியூட் ஆஃப் F2 அண்ட் F3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி, அப்போ கொஷினில் வந்து யூஸ் லாமிஸ் தியரம்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மென்ஷன் பண்ணிட்டால் கம்பல்சரி நம்ம லாமிஸ் தியரம் தான் போட்டாகணும். கொஷினில் லாமிஸ் தியரம் மென்ஷன் பண்ணலை, இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தால் லாமிஸ் தியரம் வச்சும் போடலாம், இல்லைனா ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் இருக்கு இல்லையா, அதை வச்சும் போடலாம். நான் உங்களுக்கு 2 மெத்தடும் போட்டிருக்கேன், ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்போ நம்ம லாமிஸ் தியரம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி 3 ஃபோர்ஸ் இருக்கும். ஃபோர்ஸ் நம்பர் 1, ஃபோர்ஸ் நம்பர் 2, ஃபோர்ஸ் நம்பர் 3, கம்பல்சரி 4 ஃபோர்ஸ் இருந்தால் லாமிஸ் தியரம் போக முடியாது, 2 ஃபோர்ஸ் இருந்தால் லாமிஸ் தியரம் போக முடியாது, 3 ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு ஃபார்முலா எப்படி இருக்குது, PQRS, அதுக்கு மாதிரி 3 ஆங்கிள். ஸோ 3 ஃபோர்ஸு 3 ஆங்கிள், இது கம்பல்சரி இருக்கணும். அந்த 3 ஃபோர்ஸும் எப்படி இருக்கணும்னா அவுட்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகணும். 3மே வந்து இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து வெளியே போகணும். அந்த 3 ஃபோர்ஸும் அப்படி ஆக்ட் ஆனால் மட்டும்தான் நாம் லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணணும். இதுதான் முதல் பாயிண்ட்டு. லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணோன்னா மொத்தம் 3 ஃபோர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி நமக்கு ஆங்கிள் நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, 3 ஃபோர்ஸ் இருக்கும், அந்த 3 ஃபோர்ஸும் அதாவது நம்ம இதாக பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டுடைய ஆப்போசிட் டைரெக்ஷன், 3மே ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் மூவ் ஆகணும். சரியா, இது பாருங்கள், இந்த பக்கம் போகுது, இது வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது, இது டவுன்வர்ட் டைரெக்ஷன் போகுது, 3மே ஆப்போசிட் டைரெக்ஷன். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னா இதை நம்ம லாமிஸ் தியரம் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, இது இப்போ டவுன்வர்ட்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ 3மே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி ஆக்ட் ஆகணும். ஸோ இந்த எப்படி நம்ம ட்ராயிங் வச்சுருக்கோமோ இது அப்படியே இந்த செட்டப் நமக்கு இந்த சம்மில் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் நம்ம போட முடியும். ஓகேவா, புரியுதா? சரி, ஓகே, கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பாருங்கள் கொஷின் ஈக்குலிபிரியம் சொல்லிட்டான். ஸோ ஈக்குலிபிரியம்னாலே 2 மெத்தட், ஒன்று லாமிஸ் தியரம் போடலாம்,
இன்னொன்று ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வச்சு போடலாம். இதில் பார்க்குறேன், கொஷினை பார்த்தேன்னா பார்த்தீங்கன்னா 3 ஃபோர்ஸ் இருக்குது. ஓகே, 3மே ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ ஓகே, லாமிஸில் வச்சே போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் 1 பை லாமிஸ் தியரம். ஓகேவா? ஸோ ட்ராயிங்கை வரைஞ்சிடுங்க. ஃபஸ்ட்டு கொஷினில் பாருங்கள், ஃபோர்ஸ் F1 கொடுத்துட்டாங்க, எவ்வளோ 250. அப்போது இதான பாருங்கள், இது P, இதான் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ், இது செகண்ட் ஃபோர்ஸ், இது தேர்ட் ஃபோர்ஸ். அதே மாதிரி நமக்கு எழுதுவோம். சரியா? F1 எவ்வளோ 250. அப்புறம் ஃபைண்ட் தி மேக்னிடியூட் ஆஃப் F2 அண்ட் F3. ஸோ F2 F3 வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ F2 நமக்கு தெரியாது, F3 தெரியாது. ஸோ அடுத்து அப்படி எழுதிக்கிறேன், F1 250 எழுதிக்கிறேன். அடுத்து பாருங்கள், நமக்கு இந்த ஆங்கிள்லாம் தெரியணும், இந்த ஆங்கிள் தெரியணும். ஓகேவா? ஸோ நம்மகிட்ட என்ன டேட்டாஸ் இருக்குது, நமக்கு எப்படி தெரியணும் ஆங்கிள், இது மொத்தமாக தெரியணும். ஓகேவா? நம்மகிட்ட ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, இங்கே 30 இருக்குது. அப்போ இது எவ்வளோ இருக்கும், இது நமக்கு ரைட் ஆங்கிள். அப்போ இது 90 டிகிரியா, இது 90 இருக்கும். அப்போ 90 + 30 எவ்வளோ, 120. புரியுதா? இது நமக்கு 30, அப்போ இது நமக்கு ஒரு 90. அப்போ 90 + 30 120. அப்போ இந்த ஆங்கிள் ஓகே. அடுத்தது நமக்கு எது தேவை, இந்த ஆங்கிள் தேவை. ஓகேவா? இது எவ்வளோ 60, இது எவ்வளோ 90. அப்போ இது 90. அப்போ 90 + 60 எவ்வளோ, 150 போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்து இது பாருங்கள், இது வந்து இந்த பக்கம் 60 இருக்குது, இந்த பக்கம் 30 இருக்குது. இது வந்து டேரெக்டாக போடலாம். இது எப்படி இருக்குது, ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கா, கரெக்டாக 90 டிகிரி இருக்கா, டேரெக்டாக 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இல்லைனா இது பாருங்கள், மொத்தமாக எவ்வளோ, இது மொத்தமாக 180 டிகிரி. ஸோ இது 90 டிகிரி அப்படின்னா டோட்டலாக 180 டிகிரி இருக்குமா, 180 டிகிரி இருக்கும். அப்போ 180 இது 60 போயிடுச்சு, இது ஒரு 30 போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் தான் நமக்கு தேவை. கரெக்டாக? அப்போ 180 - 60 - 30, 180 - 60 - 30 போட்டால் ரிமைனிங் 90. ஸோ இதான் 90 டிகிரி. புரிஞ்சுதா? ஸோ இப்படி தான் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து இந்த ஆங்கிள் ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஃபோர்ஸ் ஒன்றுக்கான ஆங்கிள்ஸ் முதல்ல ஃபைண்ட் பண்ணி எழுதிடுங்க. இப்போ போட்டு சொன்னோம் இல்லையா, இது 90 + 30 120, அப்புறம் 90 + 60 150, 180 - 30 - 60 90 டிகிரி. இது 3 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி எழுதிடுங்க. அவ்வளோ டேரெக்டாக ஃபார்முலா போக வேண்டியது தான். பை லாமிஸ் தியரம். F1 பை இது ஆல்ஃபா, இது பீட்டா, இது காமா. ஓகேவா? ஸோ ஆல்ஃபான்னு எது புரியுதில்ல, 120, பீட்டா 150, காமா 90. ஸோ இந்த இது எப்படி இருக்கோ இதை வச்சு அப்படியே இதை போடுங்க. ஓகேவா? சரி, 120 150 90 புரிஞ்சுருதுன்னு நினைக்கிறேன். ஸோ F1 நம்ம ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துட்டான். F1 வந்து 250 நியூட்டன். ஓகேவா? ஸோ 250. ஸோ 250 சைன் ஆல்ஃபான்றது சைன் 120. இதுக்கு இந்த ஆப்போசிட்டு, இதுக்கு இந்த ஆங்கிள், இதுக்கு இந்த ஆங்கிள். ஓகேவா? அது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ F1 பை சைன் 20, F2 பை சைன் 150, F3 பை சைன் 90. F1 நமக்கு தெரியும் 250 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ இது 3 நமக்கு கிடச்சிடுமா. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன், ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ ஒரு வேளை நமக்கு தெரியுமா, இதையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 250 பை சைன் 20 = F2 பை சைன் 150. ஸோ இது நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு F2 = 144.33 நியூட்டன். ஓகேவா? இது இந்த பக்கம் எடுத்துன்னு போயிடுங்க. அப்போ 250 × sin 150 டிவைட் பை sin 120 வரும். இதை நம்ம அப்படியே கால்குலேட்டரை போட்டோம் அப்படின்னா நமக்கு யூனிட் முக்கியம், யூனிட் கரெக்டாக போட்டுருங்க. 144.33 நியூட்டன் வருது. இது F2 கண்டுபிடிச்சாச்சா. அடுத்து F1 வேணும். அதே தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதையும் அடுத்து லாஸ்ட்டாக F3 இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஈக்குவேட் பண்ணோன்னா அதே மாதிரி. ஸோ F3னா இது இந்த பக்கம் எடுத்து போயிடுங்க. இந்த பக்கம் எடுத்து போயிட்டால் 250 × sin 90 பை sin 120. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா F3 = 288.67 நியூட்டன் வந்துடும். அவ்வளோதான். ஸோ F2 F3 ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, இதான் லாமிஸர். ரொம்ப சிம்பிள். ஸோ வந்து ட்ராயிங் செட்டப் நமக்கு எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன் ஒரே நிமிஷம். ஓகே, செட்டப் வந்து நமக்கு மொத்தம் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். அந்த 3 ஃபோர்ஸும் ஆப்போசிட் அவுட் சைட் டைரெக்ஷனில் 3மே ஆக்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம லாமிஸரும் போட முடியும். இது ஃபோர்ஸ் இல்லை, 2 ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் இப்படி வந்துருச்சு அப்படின்னா லாமிஸரும் போட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் மெத்தட் தான் போட்டாகணும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த சம் வந்து கொஷின் வந்து யூஸ் லாமிஸ் தியரம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த மெத்தட் வச்சு தான் போட்டாகணும். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த மெத்தட் தான் போட்டாகணும். சப்போஸ் கொஷினில் வந்து நீ எதுவும் கொடுக்கல, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம லாமிஸில் வச்சும் போடலாம். இதே சம்மை நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் மெத்தட் வச்சும் போடலாம். ஸோ அது வச்சு அடுத்து அந்த மாடல் காட்டுறேன், அதுவும் பார்த்துக்கங்க. ஓகேவா? இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள், மெத்தட் 2 ஈக்குவேஷன் அங்கே எழுதிங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் எழுதிங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் அப்படின்னு எழுதிங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஈக்குவேஷன் ஈக்குலிபிரியம் அப்படின்னாலே சம்மேஷன் H = 0,
சம்மேஷன் v = 0. அதுதான் கண்டிஷன். அதை போட்டால் முடிஞ்சிச்சு. ஸோ சம்மேஷன் h = 0. சம்மேஷன் ஹெச்னா என்னது? ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். நம்ம இந்த இது மாதிரி பார்த்தோம் இல்லையா, ரிசால்வ் பண்ணோம்ல ஃபோர்ஸை, அதே மாதிரி. ஸோ இது எப்படி இங்கே இப்படி ரிசால்வ் பண்ணோம், இதை எப்படி ரிசால்வ் பண்ணோம், இதை எப்படி ரிசால்வ் பண்ணோம், இதை வந்து இப்படி ரிசால்வ் பண்ணோம். இது நமக்கு டேரெக்டாக நமக்கு வெர்டிகலாகவே இருக்குது. ஸோ இது ரிசால்வ் பண்ண தேவையில்லை. இங்கே என்ன வரும்? F2 நமக்கு தெரியாது. அப்போ F2 என்னது? இப்படி போடும்போது நம்ம இந்த ஆங்கிள் எக்ஸில் இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் எடுக்கக்கூடாது, மொத்த ஆங்கிள் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணுறோம்? ரிசால்வ் பண்ணி போடுறோம். ரிசால்வ் பண்ணி போடும்போது எக்ஸ்லேருந்து டச் ஆகிற ஆங்கிளே நமக்கு போதும். அப்போ இது என்ன வரும்? F2 cos 30. இது வந்து F2 sin 30. இது வந்து 250 cos 60, 250 sin 60. இப்படி தான் வரும். கரெக்டாக? ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 1 2 ஹரிசாண்டல் தான் இருக்குது. அப்போ F2 cos வந்து ப்ளஸில் வரும், -250 வரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ -250 இருக்கா பாருங்க. -250 cos 60 + F2 cos 30. அதுவும் ஃபஸ்ட்டு இது மாதிரி போட்ட பற்றியில் ஒரு மாடல் அதே தான். ஈக்குவேஷன்னா அதே தான். சம்மேஷன் h = 0ன்னு போட்டுருணும். போட்டுட்டு அதே மாதிரி ரிசால்வ் பண்ணி அப்படியே போட வேண்டியது தான். ஸோ இது நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா F2 = சேம் ஆன்சர் தான் வரும். லேமினேஷன் வச்சு போட்டாலும் ஒரு ஆன்சர் தான் வரும், இதை வச்சு போட்டாலும் ஒரு ஆன்சர் தான் வரும். ஓகேவா? முடிஞ்சு. அடுத்தது சம்மேஷன் v = 0. சம்மேஷன் vனா என்னென்ன இருக்குது? இங்கே ஒன்று இருக்குது. இது என்ன வரும்? மேலே ரெண்டுமே மேலே தான் போகுது, ரெண்டுமே ப்ளஸ் தான். அப்போ 250 sin 60 F2 + F2 sin 30. ஓகேவா? F2 sin 30 + F1 250. ஓகே, 250 sin 60. அதுக்கு அடுத்து பாருங்கள், வெர்டிகல் வேறு என்ன இருக்குது? இது ஒரு வெர்டிகல், இது ஒரு வெர்டிகல், இது டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுதுல்ல, இதையும் இது போட்டுருணும். அப்போ -F3 அவ்வளோதான். ஸோ வந்து நமக்கு டவுன் டேரெக்டாக ஹரிசாண்டலாக வெர்டிகலாக ஆக்ட் ஆச்சு ரிசால்வ் பண்ண தேவையில்லை. இது மாதிரி இன்க்ளைண்டாக வந்தால் மட்டும்தான் ரிசால்வ் பண்ணணும். ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. -F3 ஏன்னா டவுன்வர்ட்ஸில் இப்படி போகுது இல்லையா, அதனால் -F3. ஸோ இது நம்ம அப்படியே சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ண F3 = 288.67 நியூட்டன் வந்துருச்சா? ஸோ ரெண்டுமே நமக்கு சேம் ஆன்சர் தான். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணால் நீங்கள் போடலாம். கொஷினில் நீங்கள் என்ன மெத்தட் போடணும்னு அவங்க மென்ஷன் பண்ணாத வரைக்கும் எது வேணால் போடலாம். மென்ஷன் சப்போஸ் யூஸ் லாமிஸ் தியரம் அப்படின்னு பண்ணாங்கன்னா இந்த லாமிஸ் வச்சு போட்டாகணும். எதுவும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் இது இப்போ பார்த்தோம் இல்லையா, இதே மாடலுக்கு நம்ம ஈக்குவேஷன் மெத்தட் வச்சு போட்டுடலாம். ஸோ அது வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இது மாதிரி பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் தான். சம்மேஷன் h = 0, சம்மேஷன் v = 0 போட்டு நமக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த சம் பாருங்கள். ஏதாவது புரியலாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சம்மில் பார்க்கலாம். பாய்.